மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த அவைக்கு ஆளுநர் உரை வாசித்தளித்து அதன் மீது ஒரு விவாதம் நடைபெற வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஆளுநர் என்பவர் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் கொள்கைகளை, நோக்கங்களை, சித்தாந்தங்களை, அதனுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு முற்படுகின்ற ஒருவராகவே தன்னுடைய பணியை தமிழ்நாட்டில் செய்து வருகிறார். தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இம்மாமன்றம் ஏற்றி அனுப்புகிற எந்த சட்டங்களையும் உடனுக்குடன் அனுமதி அளித்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து மக்கள் நலனை காப்பதற்கு தடையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுடைய மொழிக் கொள்கையில் தலையிடுகிறார், தமிழ்நாட்டு உணர்வுகளோடு தலையிடுகிறார், பண்பாட்டு கலாச்சார விழமங்களில் தலையிடுகிறார். இந்த மாநிலத்தில் பன்னெடுங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற சமதர்மம், சமூக நீதி, சமத்துவம், சமநீதி கோட்பாடுகளுக்கு எதிராக செயலாற்றி வருகிறார். இங்கே பல்வேறு விதமான புதிய கற்பிதங்களை உருவாக்குகிறார். திருக்குறளை ஆன்மீக நூல் என்று சொல்லுகிறார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன எங்கள் வள்ளலாரை அவர் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் என்று குறிப்பிடுகிறார். இதுபோன்று பல்வேறு விதமான தமிழர் பண்பாட்டு கலாச்சார நிகழ்வுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து ஆளுநர் ஒரு சனாதனவாதியாகவே தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முற்படுகிறார்.